சக்கரா வச்சு இது என்ன பண்ணுவீங்க நீங்க? எப்படி அத அலைன் பண்ணுவீங்க? இப்போ எக்ஸாம்பிள் சக்கரங்கள்லாம் என்னன்னு பார்த்தா, அங்க வந்து சக்கரங்கள் மாரி ஒண்ணும் இருக்காது. ஒரு நெறைய ஒரு மையப்பகுதிகள்னு சொல்லலாம். இப்ப எப்படி பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு இந்த இடத்துல ஒரு 10 வீடு இருக்குன்னா, 10 வீட்ல பார்த்தீங்கன்னா, லைட்டு, ஃபேன் எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு வீட்லயும் போய் நீங்க ஆஃப் பண்ணணும்னா, ஒரு ஸ்விட்ச போய் ஆஃப் பண்ணுவீங்க. அதுக்கு மொத்தமா ஆஃப் பண்ணணும்னா, சிங்கிளா பார்த்தீங்கன்னா, போய் மெயின் மீட்டர்ல போர்ட் ஆஃப் போயிட்டு ஆஃப் பண்ணா பண்ணிடுவேன். முடிஞ்சுச்சு. இப்ப ஒவ்வொரு வீடா போய் நீங்க ஆஃப் பண்ணணும்னா, அதுக்கு பதிலா ஒரு ஸ்ட்ரீட்ல உள்ள ஒரு மெயின் இத ஆஃப் பண்ணீங்கன்னா, அந்த மொத்தம் ஒரு 10 வீட ஆஃப் பண்ண முடியும். ஒரு ஒரு 10 தெருக்கள் இருக்குன்னா, 10 தெருவுல அதுல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். 10 தெருக்குன்னு சொல்லிட்டு. அத போய் ஆஃப் பண்ணா ஆஃப் பண்ண அதே மாரி தான் சக்கரங்கள். ஓஹோ! அதாவது உடம்புல எக்ஸாம்பிள் இப்ப மணிப்பூரகம்னு எடுத்துட்டீங்கன்னா, தொப்புள் சுத்தி உள்ள உள்ள உறுப்புகள் இருக்குல்ல. பேன்கிரியாஸு, பெருங்குடல், சிறுநீரகம், இந்த மாரி இதெல்லாம் சேர்ந்தது ஒரு சக்கரங்களோட கனெக்ட் ஆகிருக்கும். ம். ஸோ அதோட ஏற்ற இறக்கங்கள் ஏத்த மாரி உடம்புல நோய்கள் வரும். இதுக்கு எமோஷனல் காரணமா இருக்கலாம், அவங்க மென்டல் ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கலாம், பிசிக்கல் பாடி சரியில்லாம இருக்கலாம். இதில எந்த மாரி வகையான இருந்தாலும் நம்ம அத பிராண சிகிச்சை குடுத்து சரி பண்ணலாம்.